வெல்கம் சார். இந்த கவுண்டர் தான் சார். இங்கயா? எஸ் சார். வாங்க சார், என்ன பார்க்கணும்? தாலி செயின் பார்க்கணும். தாலி செயின்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார். எங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் காமிக்கிறேன். உட்காருங்க சார். உட்காரு. என்னங்க நீங்க இவ்வளவு வேகமா பர்ச்சேஸ் பண்றத பார்த்தா கல்யாண தேதியில ஃபிக்ஸ் ஆன மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஸ்வாதிக்காக கேட்டது புடவையும் தாலியும் மட்டும்தான். அதை எடுத்துட்டா பெரிய கடமை முடிஞ்சிரும்ல. அது மட்டும் இல்லாம கையில காசு இருக்கிறப்பவே வேலையை முடிச்சிட்டா நல்லது. இல்லனா நமக்கு எப்பவுமே கடன் இருந்துட்டே தான் இருக்கும். மேடம், ஒன்னொன்னு வச்சு பாருங்க மேடம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அப்பதான் உங்க வருங்கால புருஷனால கெஸ் பண்ண முடியும். மேடம், ஆ, எனக்காக இல்லைங்க, தாலி செயின் என் தங்கச்சிக்காக. செயின் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், பட் வருங்கால புருஷங்கிறது உண்மைதானே? அப்ப நகையை வச்சு பார்த்து வாங்குங்க மேடம். இது ஓகே. சரி, ஓகே. இது சூப்பரா இருக்குல்ல? இது நல்லா இருக்கு ஸ்வாதிக்கு. ஓகே. கண்டிப்பா இது நல்லா இருக்கு ஸ்வாதிக்கு. சூப்பர். வாவ். இது பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். லக்ஷ்மி, நீங்க ஒன்று வாங்கிக்கலாம்ல? இப்ப என்னங்க அவசரம்? இல்ல, தங்கச்சிக்காக மட்டும்தான் வாங்குறீங்க, அதான். ஆமா, தங்கச்சிக்காக மட்டும்தான். நான் சம்பாதிக்கிறதெல்லாம் அவளுக்காக தான். நான் வாங்கி தரேங்க. ஹலோ, புடவை 1000 ரூபாங்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன். இது தங்கம். அதுவும் இல்லாம இப்ப தாலி செயின் வாங்குற அளவுக்கு நமக்கு என்ன அவசரம்? சரி, தாலி செயின்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம். ஒரு நார்மல் செயின் வாங்கிக்கங்க. வேண்டாம். உங்ககிட்ட சொன்னா இப்படி தான் பண்ணுவீங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க போறீங்க? ஒன்றும் இல்லை, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். தேங்க்ஸ். ஓகே. என்னங்க, பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சது. நீங்க என்ன வாங்குனீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது, சர்ப்ரைஸ். என்னங்க சர்ப்ரைஸ்ன்னு சொல்றீங்க? ஆமாங்க, முதலே சொல்லிட்டா உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா எனக்கு அதிர்ச்சியும் வேணும், சந்தோஷமும் வேணும். சோ வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே.